ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லிக்யூட் நைட்ரஜன். லிக்யூட் நைட்ரஜன் இப்போ சமீப காலத்தில் நிறையவே யூடியூப் மூலயமா நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பந்தாவுக்காக இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சாப்பிட்றாங்க. அதை ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, யூடியூப்ன்றது அவங்கவுங்க வருமானத்துக்காக, அவங்கவுங்க பப்ளிசிட்டிக்காக பண்ணுற ஒரு விஷயம். இதில் நல்ல கருத்துக்களும் சில வர தான் செய்யுது. ஆனால் எதுனாலும் உங்களோட சுய சிந்தனைக்கு உட்படுத்தி அதை உண்மையாக பொய்யான்றதை தெளிவுபடுத்திட்டு செய்யுங்க. லிக்யூட் நைட்ரஜன் அப்படின்றது பார்த்திங்கன்னா -321 ஃபாரன்ஹீட், அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்கான ஒன்று. நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ஐஸ்கிரீம்லாம் பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்லேயே ஐஸ் ஆயிரும். ஒரு லிக்யூட் கன்சன்ட்லேருந்து அது சாலிடாக மாறுறதுக்குன்னு பார்த்தோன்னா 0 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுனாலே டோட்டலாக அதில் உள்ள ஹீட் எல்லாம் போயிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் அப்படின்றது சாப்பிட்றதே அந்த இதில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் மைனஸில் இருக்குன்றது எவ்வளோ கொடூரமான ஒரு இடத்துல இருக்கும் அதோட கன்சிஸ்டன்ட். அது எதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் கெட்டு போகாமல் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதுக்கு மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக கண்டுபிடிச்சது தான் அது. ஆனால் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா, எதை எதுக்காக கண்டுபிடிச்சவனை ஒரு முட்டாள்னு நினச்சிக்கிட்டு அதை வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், எங்களுக்கு எல்லாமே தான் ட்ரெண்டு. உங்கள் ட்ரெண்டை தூக்கி குப்பையில் போடுங்க. ஃபஸ்ட்டு சிந்திக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டை பற்றிலாம் பேசலாம், ட்ரெண்டுக்கு மாறலாம். ட்ரெண்டை மாறி என்ன சாதிக்க போகிறீங்களா? ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது எதுக்காக கண்டுபிடிச்சோன்னா அதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையோடு கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போங்க. எடுத்த உடனே நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, அப்படி இப்படி நிறைய விஷயம் நீங்கள் அப்டேட் ஆகிட்டுருக்கு. எவ்வளவோ விஷயம் பார்த்திங்கன்னா, இல்லை நாங்கள் அப்படிலாம் கிடையாது, புதுசாக நாங்கள் ரெவல்யூஷன் கொண்டு வரோம், புரட்சி கொண்டு வரோம். புரட்சின்றது ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கு அப்போ இருக்கிறவங்களாம் போராடி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை ஃபஸ்ட்டு காப்பாற்ற கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் புரட்சி பண்ணலாம். ஸ்மோக்கிங் பிஸ்கட், அதை நீங்கள் சாப்பிட்டு என்னத்தை சாதிச்சிட்டிங்க? ஸ்மோக் பண்ணுறதை ப்ரொமோட் பண்ணுறீங்களா? அதுக்கு நீங்கள் சிகரெட்டை வாங்கி கொடுத்துட்டு போங்களா? ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து உடனே ஒரு சின்ன குழந்தைய கொள்றதுக்கு சிகரெட்டை வாங்கி கொடுத்துட்டு போங்க. அவன் கொஞ்சம் வருஷம் குடிச்சிட்டு சாப்பிட்டோம், சாவை தள்ளி போட்டுட்டுமே. நீங்கள் பண்ணுறது உங்களோட கிஃப்டாக உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்மோக்கிங் பிஸ்கட் அப்படின்ற ஒரு நாள் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு விஷத்தை வாங்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி விஷத்தை நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு அவன் புகை வரணுமா, அவங்க புள்ள வாயிலேருந்து புகை வரணுமா? சிகரெட்டை வாங்கி கொடுங்க. அதுக்கு எதுக்கு நைட்ரஜன் ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை நீங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க? லிக்யூட் நைட்ரஜன் எவ்வளோக்கான மோசமான ஒரு விளைவு தரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுதா? படிச்சிருப்பீங்க, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது படிச்சிருப்பீங்க. இப்போ புதுசாக பார்த்ததும் மறந்துட்டீங்க. சோஷியல் மீடியா ஊடகத்தில் மாட்டிக்கிட்டு ரியாலிட்டியில் என்னென்ன நடக்குதுன்ற இந்த உலகத்தையே டோட்டலாக மறந்துட்டீங்க. அதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது சாப்பிட்றதுக்கு தகுந்ததா அப்படின்னு யோசித்து பார்த்து வாங்கி கொடுங்க. ஒரு உணவுன்றது எடுத்து இப்படி வாயில் போட்டதுமே அது ஒரு எப்படி சொல்கிறது, வாயிலேயே அந்த ஃபுட்டோட சந்தோஷம் நமக்கு தெரியணும். ஒரு மாங்காவை எடுத்து சாப்பிட்றீங்கன்னா, மாங்காவை லைட்டாக வாயில் அப்படி நாக்கில் பட்ட உடனே அதோட டேஸ்ட்டு அப்படி சுற்றி அதோட ஸ்மெல்லோடு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரசித்து சாப்பிட்டா மட்டும்தான் அந்த ஃபுட்டு நம்ம உடம்புல ஹெல்த்தாக மாறும். நீங்கள் சாப்பிட்ற அந்த லிக்யூட் நைட்ரஜன் என்ன உங்களுக்கு, நீ ட்ரை பண்ணியிருக்கியான்னு கேட்குறீங்களா? நான் ட்ரை பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, மடையம் கிடையாது ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு. எவ்வளோ விஷயம் இருக்குது. மூக்கில் புகை வருது, இதில் புகை வருதுன்ட்டு உட்காந்துருக்கிறதுக்கு நான் இதா? ஒழுங்காக நல்லதை சொல்ல கொடுக்க முடிஞ்சால் சொல்லி கொடுங்க, இல்லையா கெட்டதை சொல்லி கொடுக்காம இருங்க, போதும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.